ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா PRP and GFC. யூடியூப்பில் இருக்கிற நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் டாக்டர்ஸும் ஃபஸ்ட்டு ஹேர் லாஸ்ன்னு போனீங்கன்னாவே எடுக்க சொல்கிற முதல் விஷயம் PRP and GFC. எதனாலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தங்கம் முட்டையிடுற வாத்துன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்களை யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான வழியாக இருக்குது. இதில் இருக்க உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளினிக்ஸ் எப்படி PRP and GFCயில் சம்பாதிக்கிறாங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுனா என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்தவங்க நிறைய பேத்துக்கு தெரியும் PRPனா என்ன, GFCனா என்னன்னு. தெரியாதவங்களுக்கு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். PRPனா என்ன, GFCனா என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒவ்வொரு மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்கள் பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மாவை ஒரு சென்ட்ரிஃபியூஜுங்கிற விஷன் மூலமாக பிரித்து எடுத்து அதை ஆக்டிவ் பண்ணி திருப்பி அதை உங்கள் ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபாலிகிள்ஸ் திருப்பி க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை தான் PRP and GFC. இதில் நிறைய சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்ற விஷயத்தில் தான் கொண்டு போவாங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். இதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு டைரெக்டான ஆன்சர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதோட எஃபெக்டிவ்னஸை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹேர் லாஸ் டைப்பு, உங்களுக்கு என்ன டைப்பான ஹேர் லாஸுங்கிறத பொறுத்து. செகண்ட் என்னன்னா GFC PRP கூட ஆட் ஆனால் இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களான ரிசல்ட் மாறும். அது மட்டும் இல்லாமல் என்ன டைப்பான GFC, அதாவது PRP, GFC, YSL PRP எது எடுக்கிறீங்களோ அதை பொறுத்தும் ரிசல்ட் மாறும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஹேர் லாஸ் டைப்பை பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் இது அலோபேஷியா ஏரியாட்டாங்கிற ஒரு முக்கியமான ஹேர் லாஸுக்கு தான் இது 75% மேலே எஃபெக்டிவாக ஒர்க் ஆயிருக்கு. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்தவங்க நிறைய பேருக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 15 ஹேர்ஸ் புதுசாக கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 to 30% ரீக்ரோ ரேட் இருக்கும். அது 3 to 6 month பீரியடுக்குள்ளே ஷார்ட்டான பீரியட் உங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட் தர்றது வேறு எந்த ட்ரீட்மெண்ட்லையும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி இதால் மட்டும்தான் முடியும். டைட்டில் பார்த்துட்டு வீடியோ எடப்படாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கும் நிறைய ஆப் இருக்குது, உருட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி PRP and GFC எது கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வருவோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்கன்னா PRP GFC எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மேண்டிட்டரின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரிசர்ச்சில் 2 சைடில் 50-50 கிராஃப்ட்டை இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராஃப்ட்டுக்கு ஒரு இடத்துல PRP இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல PRP இன்ஜெக்ட் பண்ணல. PRP இன்ஜெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற ஃபாலிகிள்ஸில் 4.6 ஃபாலிக்கிள் சர்வைவல் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த PRP இல்லாத இடத்துல 41 ஹேர் தான் உங்களுக்கு சர்வைவல் ஆகிருக்கு. ஸோ சர்வைவல் ரேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அதை 6 month பீரியட் ஆச்சு மேண்டிட்டரியாக நீங்கள் PRP and GFC எடுத்தே ஆகணும். இதுதான் ரிசர்ச்சும் சொல்லுது. அஃபோர்டபுளான கிளினிக்ஸில் 1500-2000 பண்ணுற GFC பற்றி பார்க்கலாம். இந்த GFCலாம் நம்ம பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஏன் சஜஷன் என்னன்னா சீப்பான அஃபோர்டபுளாக பண்ணுற கிளினிக்கில் யூஸ் பண்ணுற டியூப்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக நம்ம ஆன்லைனில் கிடைக்கும். அதாவது ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா GFC டியூப்ஸ்லாம் 150 அந்த மாதிரி ரேஞ்சிலே கிடைக்கிறதால உங்களுக்கு அதில் குவாலிட்டி டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த டியூபோட குவாலிட்டியை பற்றி நம்ம பேசல, டியூபுக்குள்ளே இருக்கிற ஜெல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் எஃபெக்ட் பண்ணும். இந்த டியூபை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன பண்ணுன்னா உங்கள் பிளட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்மாவை தூண்டி அதில் இருக்கிற க்ரோத் ஃபேக்டரை வெளியே வர வைக்கும். அந்த க்ரோத் ஃபேக்டரில் இருக்கிற அந்த ஜெல்லு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருந்து அதிக அளவில் க்ரோத் ஃபேக்டர்ஸை வெளியே வர வைக்கும். இதே நீங்கள் ஒரு விலை கம்மியான ஜெல்ல போகிறப்ப குவாலிட்டி கம்மியாகிறப்ப உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர க்ரோத் ஃபேக்டர்ஸோட இதுவும் ரொம்ப கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது மட்டும் பிரச்சனை இல்லாமல் ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரிஃபியூஜ் 1 டைம் பண்ணி உங்கள் பிளாஸ்மாவை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறதை விட அதை ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டைம் சென்ட்ரிஃபியூஜ், செகண்ட் டைம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி இன்ஜெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஹையஸ்ட் எஃபிஷியன்சி கிடைக்கும்ட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஆனால் நிறைய இந்த அஃபோர்டபுள் கிளினிக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1 டைம் மட்டும் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்காது. அதுக்கு நீங்கள் 1500 rupees செலவு பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க.
இப்போ வந்து உண்மையான இடத்துக்கு போகலாம். இதை பற்றி நான் உண்மைகளை வந்து நம்ம இங்கே பேசியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த சேனல் எடுத்தாலும் எந்த ஒரு மெடிக்கல் இதாக எடுத்தாலும் ஒரு டாக்டர் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஆர்பின் ஜிஎஃப்சி எடுங்க, இது ரொம்ப சேஃப், அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவங்களுக்கான பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கான ஒரு லாபம் கிடைக்காது. அதாவது நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் அந்த கிளினிக்கு செஷனாக நீங்கள் போயிட்டே இருக்கணும். இது ஒரு 3 செஷன் எடுத்தால் மட்டும் போதாது, அதுக்கு மேலேயே நீங்கள் மெயின்டெனன்ஸ் செஷன் எடுத்துக்கிட்டே ஆகணும். ஸோ வந்து அவங்களுக்கான லாபம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நிறைய டாக்டர்ஸும் இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக்கலி எத்திக்கலி ரொம்ப ரொம்ப தப்பு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஆர்பி பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிஆர்பியில் முழுமையான ரிசல்ட் வரணும்னா நீங்கள் 3 to 4 செஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதுக்கு ஒரு செஷனுக்கு 2500 6000 வரைக்கும் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஆவரேஜாக 3000 ரூபான்னு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வீட்லேயே அதை பண்ணிக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிளினிக்கு போயே ஆகணும். மொத்தம் 3 செஷனுக்கு 10,000 ரூபா உங்களுக்கு செலவாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த 3 செஷனால் முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏன்னா 4 to 6 மாதத்துக்கு ஒன் டைம் மெயின்டெனன்ஸ் செஷன் ஒரு செஷன் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 செஷனில் கெயின் பண்ண முடிய நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா மினாக்சிரில் சொல்கிறீங்களா யூஸ் பண்ணுறதை விட்டுட்டா முடி குட்டிருன்ட்டு அதே விஷயம் நீங்கள் வந்து எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் பிஆர்பி அண்ட் ஜிஎஃப்சியில் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் முடி மொத்தமாக கொட்டுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுவும் 1 year பீரியட்குள்ளே கொஞ்சம் லேட்டாக கொட்டும், ஆனால் கண்டிப்பாக கொட்டியே தீரும். இப்போ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தெர்மா ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் தெர்மாரோலிங்கிறது ரொம்ப சீப்பான ப்ரைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 150 ரூபாலேருந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா வரைக்குமே உங்களுக்கு தெர்மாரோலிங் ஆன்லைனில் கிடைக்குது. இதில் வந்து நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி எடுத்துக்கணுன்னா ஒரு 350 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். இந்த 350 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறத விட நான் கையில் வச்சிருக்கிற இந்த மாதிரி தெர்மா ஸ்டாம்புங்கிறத வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு குவாலிட்டியான இடத்துல நீங்கள் பிஆர்பி ஜிஎஃப்சி பண்ணுறதுக்கு ஒரு 70% ஆஃப் ரிசல்ட்டை நீங்கள் கிளினிக் போகாமையே வீட்டிலேயே இருந்து தெர்மாரோலிங் மூலமாக எடுக்க முடியும். இதை தான் இந்த ரிசர்ச்சும் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப சீப்பாக பண்ணுற பிஆர்பி ஜிஎஃப்சிக்கோட நீங்கள் வீட்டில் பண்ணுற இந்த தெர்மாரோலர் உங்களுக்கு அதிகமான ஹேர் குரோத்தை கொடுக்கும். இதுதான் உண்மை, இதுதான் ரிசர்ச்சும் சொல்லுது. ஸோ வந்து என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த 1500 ரூபா செலவு பண்ணுறது ஒருத்தே கிடையாது. நீங்கள் பிஆர்பி ஜிஎஃப்சி எடுக்க வேணாம், நீங்கள் ஒரு தெர்மாரோலர் வாங்கிக்கோங்க. இல்லைனா என் கையில் வச்சிருக்கிற இந்த தெர்மா ஸ்டாம்ப் இது 1000 rupees கிடைக்கும். இதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1 year 1.5 year வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு அதை பற்றி அது எப்படி யூஸ் பண்ணுறது பற்றியும் வீடியோஸ் வரும். ஸோ வந்து இது மாதிரி பண்ணிட்டு போகலாம். இது உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஆர்பி ஜிஎஃப்சியில் செலவு பண்ணுறதுக்கு அமௌண்ட் ஒரு ப்ராப்ளமாக இல்லைன்னு நினைக்கிறவங்க நல்ல குவாலிட்டியான ஒரு கிளினிக்காக போயிட்டு பிஆர்பி அண்ட் ஜிஎஃப்சி பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நானும் ஹெச்டி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நானும் ஹெச்டி பண்ணியிருக்கேன். நானும் ஒரு அஃபோர்டபுள் கிளினிக்கில் தான் பண்ணேன். 10 rupees per கிராஃப்டில் தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான இது பண்ணியிருக்கேங்க. ஆனால் பிஆர்பி ஜிஎஃப்சியில் அப்படியே ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு கிளினிக் கண்டிப்பாக அஃபோர்டபுள் கிளினிக்கால் 100% ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சூப்பராக பண்ண முடியும். ஆனால் ஜிஎஃப்சி அண்ட் பிஆர்பியில் எனக்கும் ஒரு காலத்தில் முடி கொட்ட ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுவும் எனக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியாங்கிற வகையில் தான் முடி கொட்ட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடி வந்து ஏறிக்கிட்டே போனதால் எனக்கு ரொம்ப பயத்தால் நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். அதுவும் ஒரு அஃபோர்டபுளான கிளினிக்கில் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு 3 ஜிஎஃப்சி எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த 3 ஜிஎஃப்சியும் நான் 1 month இன்டர்வலில் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 month இன்டர்வலில் நான் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்து எனக்கு பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல. ஆனால் 3rd month மட்டும் எனக்கு ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, இல்யூஷன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் 4th month நான் எடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபீவர் மாதிரி வந்துச்சு. அந்த ஃபீவருக்கு அப்புறம் எனக்கு அதிகமாக ஹேர்லெஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அதனாலேயே நான் வந்து அந்த கிளினிக்கில் அந்த இடத்துலையே நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேவ்ஸை நான் ரிசர்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு நிறைய மேட்டர் கிடைச்சிருச்சு. அதை வந்து நிறைய பேத்துக்கு தெரியலையே, தமிழில் இருக்கவங்க நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ வந்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்.
நான் இந்த தெர்மா ஸ்டாம்ப் எப்படி யூஸ் பண்ணுறது, தெர்மா ரோலிங் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றின வீடியோஸ்லாம் பின்னாடி கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப் மசாஜர் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றின வீடியோஸும் பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்படி டெக்னிக்கலாக ஹேர் க்ரோத் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். நானும் ஹெச்டி பண்ணியிருக்கேன். நானும் ஹேர் ஃபால் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியாவில் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் ஹேர் லாஸ் அதிகமாகுது. நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் எப்படி டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சேங்கிறத தான் இந்த சேனலில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஃபாலிக்கல் ஃபிட் ஜோன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.